வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆதவ் அர்ஜுன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யார் இந்த ஆதவ் அர்ஜுன்? எதற்காக இவருக்கு போஸ்டிங் கொடுத்ததுல இவ்வளவு பெரிய ஒரு சலசலப்பு? அது கட்சிக்குள்ள சலசலப்பா இருக்கோ இல்லையோ, வெளியில இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா எப்படி ஒரு துணை பொதுச் செயலாளர்ன்ற ஒரு பொறுப்பு பயங்கரமான பொறுப்பு. அந்த பொறுப்பை இவருக்கு நேத்து கட்சியில சேர்ந்தவருக்கு எப்படி கொடுத்தாங்க? அதாவது அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் அவர் எப்படி இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு, பணத்திற்கு விலை போயிட்டாரா, ஆதவ் அர்ஜுன் கிட்ட அவர் 50 கோடி ரூபாய் பணம் வாங்கினாரு, இப்படிலாம் பல குற்றச்சாட்டுகளை அதை பலர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆதவ் அர்ஜுன் அப்படின்றவர் யாரு, அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுன். இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய போயஸ் கார்டனில் குடியிருந்து வருகிறார். இவர் இவருடைய அங்கிள், அதாவது மாமனார் யாருன்னு பார்த்தோம்னா, நம்முடைய தொடர்ச்சியாக பல்வேறு இந்த லாட்டரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னாலே லாட்டரி அதிபர் மார்டின் அப்படின்றவர் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. பல்வேறு இடி ரெய்டு, பல்வேறு வழக்குகள் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, அதாவது சிக்கிம் லாட்ரி, சுற்று வட்டாரத்தில் எங்கே லாட்ரி அது சேலானாலும் அதற்கு ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லாட்ரி அதிபர் மார்டின் அவர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது தமிழகத்தில் இப்போ தடை செய்யப்பட்டாலும் பல மாநிலங்களில் வெளியில் லாட்ரி சீட்டுகள் விற்கப்படுகிறது. அது லாட்ரி அதிபர் மார்டினுடைய கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள் இடி பல முறை ரைடு போயிருக்காங்க. அதே நேரத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் பல இடங்களில் இவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் முடக்குனாங்க. அப்படி இருக்கும்பொழுதும் கூட எந்த அரசியல் கட்சி வந்தாலும் அதோடு இணக்கமாக இருக்கக்கூடியவர் இவர் லாட்ரி அதிபர் மார்டின். நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னு கூட பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரயில் ஃபுல்லாகவே என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு விளம்பரம் பண்ணி அவங்களுக்காக கொடுக்கப்பட்டு அந்த கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு. அதான் எப்படி லாட்ரி அதிபர் மார்டினுக்கு இப்படி இந்த ஒரு ட்ரெயினே மெயின்டைன் பண்ண சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. அதே போல் திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க என்னன்னு கேட்டால் எல்லாருக்கூடையும் ஒரு இணக்கமாக போகக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அவர் கையில் பணம் இருக்குது, அது இல்லாமல் ஒவ்வொரு கட்சிக்கு ஏதாவது செலவு காசு வேணா கூட கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய மகன், மூத்த மகன் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருக்கார். அவருடைய பேர் சார்லஸ். அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு மகன் பார்த்தீங்கன்னா, இவர் கூட நம்ம மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி அப்படின்றார் இல்லையா, அவர் கூட தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. இவருடைய மனைவி லீமா ரோஸ், அதாவது லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மனைவி லீமா ரோஸ் அப்படின்ற இன்றைக்கு பெரம்பலூர் எம்பியாக இருக்கக்கூடிய நம்ம பச்சைமுத்து, எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் பச்சைமுத்து இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி என்று சொல்லக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய முக்கியமான மாநில பொறுப்பில் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் அவங்களோட ஆட்கள் இருக்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பம். அதே போல் இன்றைக்கு அவருடைய மருமகன், அவங்க மகளை கட்டியிருக்க மருமகன் தான் இந்த ஆதவ் அர்ஜுன். இவருக்குன்னு சொல்லி பல்வேறு இந்த ஸ்போர்ட்ஸ் சைடில் பார்த்தோன்னா இவருக்கு பெரிய நல்ல பேர் இருக்குது. அப்படி இருந்தாலும் இவர் என்னென்னு கேட்டால் எப்படியாவது எம்பி ஆகிடணும். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், அரசியல் சூழ்நிலை திமுக கூட்டணியே உடையாமல் இன்றைக்கி வரையும் இருக்குது. இந்த உடையாத ஒரு கூட்டணியில் அது விசிகாவுக்கு 1 சீட்டோ இல்லை 2 சீட்டோ இல்லை 3 சீட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்படி வரும்பொழுது ஆதவ் அர்ஜுன் எப்பயுமே ஒரு தேர்தல் களத்தில் என்னென்னு கேட்டால் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கணும், அதே நேரத்தில் ஆளும் கொஞ்சம் ஃபெமிலியராக தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும். பலர் பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் ஆள் வெளியில் தெரியாது, அந்த ஃபெமிலியாரிட்டி இருக்காது. ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனுக்கு பார்த்திங்கன்னா பின்புலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய செல்வ செழிப்பான ஒரு இடத்துலேருந்து அவர் வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் குறிப்பாக இந்த கட்சியில் சேர்ந்த உடனே ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் அப்படின்றது இது இப்போ தொடர்ச்சியாக 25-30 ஆண்டு காலமாக கட்சியில் பயணித்து கொண்டு போஸ்ட் ஒட்டி செவ்வறு விளம்பரம் எழுதி சண்டை போட்டு கொடி வைக்கிற இடத்துல தகராறாகி இப்படிலாம் இருந்த பலருக்கு இது ஒரு தாக்கத்தை, ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவர்களுடைய பிரச்சனை. ஏன்னா ஒரு கட்சி வளருகின்ற பொழுது அது யார் வந்தாலும் சேர்த்துப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், யார் வந்தாலும் சேர்த்துக்கிற ஒரு சூழல் தான் இந்த தேர்தல் நேரத்தில் நடைபெறும். அந்த கட்சியிலேருந்து ஒரு 3 பேர் பிரிஞ்சு இங்கே வருவான், இங்கேருந்து ஒரு 3 பேர் பிரிஞ்சு அங்கே போவான். இப்போ கூட ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய விஜயதாரணி பாஜகவில் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதே போல் மத்திய பிரதேசத்தில் பல ஆண்டு காலமாக
காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பாக இருந்தவர், முதல்வராக இருந்தவர், எம்பியாக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், இப்படி பல பொறுப்புகளை வைத்த கமல்நாத்தும் வந்து பிஜேபிக்கு வந்துட போகிறாரு. அதாவது இது ஒரு ஷஃபலிங் நடந்துகிட்டே இருக்கும். எங்கே நமக்கு ஆதரவாக விஷயம் இருக்கோ அங்கே போயிடுவாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இவர் ஏற்கனவே ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலிருந்து வரலன்னு நினைக்கிறேன். அதே போல் இவர் கையில் பணம் இருக்குது. இப்போ இந்த மாநாடு வந்து வெல்லும் ஜனநாயக மாநாடுன்னு சொல்லிட்டு திருச்சிக்கு முன்னாடி ஒரு சனமங்கலத்தில் நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் வந்து 50 கோடி ரூபாய் ஒரு செலவு பண்ணாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு கட்சி வளர்கிறதுக்கு 10 பேர் பணம் கொடுக்குறதுக்கு இப்போ ஆதவ் அர்ஜுன் மாதிரி 1000 பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் மாதிரி ஒரு 1000 பேர் திமுகவில் இருக்காங்க. அதிமுகவில் ஆதவ் அர்ஜுன் மாதிரி ஒரு 1000 பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு அரசியல் கட்சி வளர்கின்ற பொழுது அது யார் வேணுமானாலும் வளர்த்துப்பாங்க. ஏன்னா ஒரு எலெக்ஷனில் செலவு பண்ணணும் அப்படின்னா, குறிப்பாக வந்து கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அதில் பாரதிய ஜனதா கட்சி வந்து 197 கோடி செலவு பண்ணாங்க, கணக்கு காட்டியிருக்காங்க. காங்கிரஸ் 127 கோடி செலவு பண்ணான்னு காட்டியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பேப்பராக இருக்கக்கூடிய ஒரு கணக்கு வழக்கு. இதையும் மீறி ஒரு அமௌண்ட் செலவாயிருக்கும். அதெல்லாம் வெளில காட்ட மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது தேர்தலுக்குன்னு ஒரு செலவு இருக்கும். அந்த செலவை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சீட்டு எப்பயுமே கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சாதி பார்த்து கொடுக்குற இதெல்லாம் இருக்குது தேர்தலில். ஆனால் ஆதவ் அர்ஜுனுக்கு இந்த முறை எம்பி சீட்டு எப்படியாவது எம்பி ஆக்கிருன்ட்டு லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவர்கள் முடிவு செய்து விட்டதாகவும், அதற்காக அவர் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அணுகி அவங்க கூட ரொம்ப அவர் பேசுகிறத பார்த்தா பல நாட்களாக நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்ருக்கோம். அதே போல் வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளையும் இவர் திருமாவளவன் அவர்களுடைய வழிநடத்தல் மூலியமாக நான் இந்த கட்சிக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆகவே ஆதவ் அர்ஜுன் வந்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு எழுச்சியை ஏற்படுத்துமா, இல்லை வீழ்ச்சியை உருவாக்குமான்றது இப்போ இந்த வருகிற பாராளுமன்றத்தில் ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டு அவர் வெற்றி பெறுகிறாரா, இல்லை அதற்கு எதிராக தோல்வி பெறுகிறாரா என்பது கட்சிக்காரர்கள் அவருக்கு இணக்கமாக செயல்படுகிறார்களா என்பது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தெரியும். நன்றி, வணக்கம்.